புதுக்கோட்டை பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நகைகள் காணாமல் போன வழக்கின் விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் மீண்டும் வேகப்படுத்தியுள்ளனர். புதுக்கோட்டை தெற்கு ராஜ வீதியில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கியில் கடந்த 2019ஆம் ஆண்டு வாடிக்கையாளர்கள் அடகு வைத்த 13 கிலோ 75 கிராம் தங்க நகைகள் காணாமல் போனது. இந்த வங்கியில் அலுவலக உதவியாளராக பணிபுரிந்த மாரிமுத்து மீது வங்கி ஊழியர்கள் சந்தேகத்தின் பெயரில் புகார் அளித்திருந்தனர். காணாமல் போன மாரிமுத்துவின் சடலம் கோடியக்கரை கடற்கரை பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் நகைகள் மாயமான வங்கியில் பணிபுரிந்த வங்கி மேலாளர் உள்ளிட்ட சிலர் இடமாற்றம் செய்யப்பட்டனர். இந்த வழக்கில் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணை நடத்தியும் எந்த ஒரு துப்பும் கிடைக்காததால் வழக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு சிபிஐக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் புதுக்கோட்டைக்கு 8 கார்களில் வந்த 17 பேர் கொண்ட சிபிஐ அதிகாரிகள் நகைகள் காணாமல் போன பஞ்சாப் நேஷனல் வங்கிக்கு சென்று விசாரணை நடத்தினர். மேலும் புதுக்கோட்டை வடக்கு 4ஆம் வீதியில் வசிக்கும் வங்கி ஊழியர் வீட்டிலும் விசாரணை நடத்தினர். இந்த விசாரணையை சிபிஐ அதிகாரிகளுக்கு சவால் நிறைந்ததாக இருக்கக்கூடிய நிலையில் நகைகளை திருடியது யார் என்பது குறித்து விரிவாக விசாரணை நடத்த உள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.